கோல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மை. ஆனால் இன்னொரு உண்மையை சொல்ல மறந்துட்டாங்க. ஓல்டு இஸ் போல்டு. இப்போ நம்ம ஊரில் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாலும் இந்த பாட்டி வைத்தியம் பண்ணுற மாதிரி வராது. அதே மாதிரி கரூரில் ஒரு பாட்டி ஒரு வைத்தியம் பண்ணியிருக்கு. அது சொசைட்டிக்கு தேவையான ஒரு வைத்தியம். எப்படா இப்படி ஒரு பாட்டி ஊருக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், வீட்டுக்கு ஒரு பாட்டிலாம் வேணாம், ஊருக்கு ஒரு பாட்டி இருந்துச்சுன்னா போதும். ஒரு பையன் ஆட்டிக்கிட்டேன்னு தெரிய முடியாது. அத்தனை பேரையும் அறுத்து போட்டுன்னு வைங்க. கரூரில் ஒரு 4 வயசு குழந்தை, அந்த 4 வயசு குழந்தைய கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுறான்னு சொல்லி ஒருத்தரை நம்பி ஏற்றி விட்டுருக்காங்க. அவன் வண்டியை பாட்டி வீட்டுக்கு விடாமல் அவன் வீட்டுக்கு உள்ளே விட்டு லூட்டி அடிச்சிருக்கான். அந்த குழந்தைக்கு உள்ளே 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் கொண்டாந்து ஒன்றுமே சொல்லாமல் குழந்தைய கொண்டாந்து விட்டுருக்கான். குழந்தை வழியில் துடிச்சிருக்கு. என்னடா அதுக்கப்புறம் பாட்டி விசாரித்து பார்க்கல, அந்த குழந்தை நடந்ததை ஒரு மாதிரியாக சொல்லியிருக்கு. அதுக்கு முழுசாக சொல்ல தெரியல. குழந்தைய கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால், ஆமாம் இது நடந்திருக்கு, அது உண்மைதான் அப்படின்னா குழந்தை அந்த பாட்டிக்கு ஆத்திரம் தாங்கலை. பேத்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு கையில் அருவாள் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா அவனை தேடி திரிஞ்சிருக்கு ஊருக்குள்ளே. எங்கே இருக்கிறான்? 4 நாள் கையில் அருவாளோடு தெரிஞ்சிருக்கு சார். அந்த பாட்டிக்கு அவ்வளவு ஆத்திரம், அதால் அடக்க முடியலை. ஏன்னா 4 வயசு குழந்தை இல்லைப்பா. அது ஒட்டு மொத்தமாக எங்கேருந்து அவ்வளவு தைரியம், எவ்வளவு வேகம், அவ்வளவு கோபம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. 4 நாள் அவனை தேடி அலைஞ்சு இதை ஒரு ப்ராஜெக்டாக பாட்டி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவன் இந்த ஏரியாவில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஏரியாவுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு கட்டட வேலையில் இருந்திருக்கிறான். அவனை தேடி பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வர்றப்ப பாட்டிக்கு அதால் அதோட இதை கண்ட்ரோலே பண்ண முடியும். அதோட எமோஷன் ஃபீலிங் இருக்குல்ல சார். அந்த குழந்தை எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கா, அந்த குழந்தைய அந்த கோலத்தில் அந்த பாட்டி எப்படி நினச்சி பாரு. ஏன்னா பாட்டி எப்படியெல்லாம் பேத்தியை கொஞ்சிருக்கும். அதால் அடக்க முடியல. கையில் வச்சு இந்த அருவாள் எடுத்து அவனை சட்டையை விட்டு விட்டு விரட்டி விரட்டி ரோட்டில் வெட்ட ஆரம்பிச்சிருக்கு. 10 இடத்துல வெட்டான். பாட்டி வீசின அருவா எதுவுமே மிஸ் ஆகலை. 10 இடத்துல விட்டு ஆள் அலறி இருக்கான். இப்போ அவனை போயிட்டு அதுக்கப்புறம் அலறல் சத்தை கேட்டதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்கவெல்லாம் கேட்குறப்ப அவன் செஞ்சதை சொன்னப்போ மொத்தமாக சேர்ந்து மொத்தம்னு மொத்தி அவனை ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருக்கா. இப்போ ஸ்டேஷனில் அவன் மேலே கேஸ் இருக்குது. ஆள் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனுக்கு சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்காள. பாட்டி வெட்டுனால பாதிக்கப்பட்டுட்டானா, அதனால் அவனுக்கு சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்காள. பாட்டியையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கா. அதான் கேஸு போட்டு வெட்டுனது பாட்டி. ஏன் நடு ரோட்டில் வச்சு வெட்டியிருக்காங்க. அவங்க கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் செய்ய முடியாத நீங்கள் செஞ்சீங்க, பாட்டிக்கு பாராட்டு விழா எடுக்கணும், அதுதான் நியாயம். பாட்டியை முன்மாதிரியாக காட்டணும், அதுதான் நியாயம். அப்படி இருந்தாலும் தான் சார் அடுத்தடுத்து என்ன இப்போ அந்த ஊரே சந்தோஷப்படுது, அந்த ஊர் பெருமைப்படுது. ஒட்டுமொத்த குளித்தலையை இப்படி ஒரு பாட்டி எங்கள் ஊரில் இருக்கிறான்னு சொல்லி பெருமைப்படுது. எல்லா பாட்டிக்கும் அந்த எல்லாருக்கும் அந்த நினப்பு இருக்குது சார். செஞ்சவனை விடக்கூடாது, தேடி பிடிச்சி அருகணும், அவனை ஓட விட்டு நடு ரோட்டில் ஓட விட்டு அருவாளை வச்சு அப்படியே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ செய்யணும் அப்படின்ற அந்த நினப்புலாம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எத்தனை பேரால் செய்ய முடியுது? இதை பாட்டி கேள்விப்பட்ட கணத்துலேருந்து கையில் அருவாளோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஆத்திரம். அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆத்திரம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற ஆத்திரம் தான் அது. ஒரிஜினல் பாட்டினா அதுதான். இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா தானே சார் நியாயமாக பார்த்தா பாட்டியை கூப்பிட்டு மறுபடியும் ஜீப் அதை விசாரணையை முடிச்சுட்டு ஜீப்லேயே கொண்டு போய் இறக்கிவிட்டு பாட்டியை பெருமைப்படுத்தியிருக்கணும். அரசாங்கம் இவங்க மேலே பாட்டி மேலே கேஸு போடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுக்கணும். உண்மை அதுதான் நெசம். அப்படி பண்ணாதான் அது அரசாங்கம். எல்லாத்தையும் சட்டத்தின்படி எத்தனை பேர் இது வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் இது வரைக்கும் தப்பு பண்ணிவிட்டு உள்ள தண்டனை அனுபவிச்சிருக்கான்? இல்லாதவன் மட்டும்தான், வக்கீலுக்கு காசு கொடுக்க முடியாதவன் மட்டும்தான் செயலுக்குள்ளே கிடக்கிறான். மற்றவன் சாலியாக வெளியில் திரிகிறான். எவ்வளோ கையில் காசு வச்சு ஒன்றுமே இல்லாதவனுக்கு கூட அரசாங்கம் ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இன்னமும் அந்த ரூல்ஸே வச்சு என்னத்தை நீங்களாம் செய்ய போறீங்க? அதை வச்சு நீங்கள் இந்தியா நாட்டை காப்பாற்றிடுவீங்கள? இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருவீங்கள? அங்கனைக்கு அப்பப்போக்கு என்னென்ன முடிஞ்சோ உடனே கிடைக்கலன்னா எவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும்? அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்குறதுல என்ன நொன்னைக்கு இத்தனையும் அந்த நாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த நாய்க்கு 31 வயசு. பொண்டாட்டி அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அவனை விட்டு ஓடி போயிடுச்சு.
வெளியில் வேறு அவங்க வீட்டில் இருக்குது. இவன் 31 வயசு, இவன் வயசு என்ன, அந்த குழந்தை வயசு என்ன? 4 வயசு குழந்தைய அந்த எண்ணத்தோடு இவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறானே, இவனை எல்லாம் ஊருக்குள்ளே விடலாமா? இவனை முதல்ல உயிரோடு இருக்கலாமா? இருக்கலாம். ஆஸ்பத்திரியில் அப்படியே லைட்டாக ஏதாச்சும் ஏற்றி விட்டு ஆளை காலி பண்ணுறது இல்லையா? அதுதான் சார். இது ஒரு சாதாரணமான ஒரு காமன் பப்ளிக்கோட நினப்பு சார். நாங்கள்லாம் காமன் பப்ளிக்கு. எங்களுக்கு உங்கள் சட்டம்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதா? முதல்ல அதை சொல்லணும்ல. எதுக்கு சட்டம்? நிரபராதி தானே. அதாவது இல்லாதவன், முடியாதவன், அவனால் எதிர்த்து போராட வலுவில்லாதவன், அவனுக்காகத்தானே சட்டம் சைடில் நிற்கணும், அவன் சைடு தானே நிற்கணும். ஆனால் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரியாக தான் பார்ப்பேன்னா அந்த சட்டம் அது வேஸ்ட்டு சார். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படி ஒரு நம்ம பேருக்கு தான் சரணாய நாடு. சரணாய நாடு எதுக்கு? நல்லவனுக்கா? இல்லை. சரணாயக நாடு எவெல்லாம் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறானோ, எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறானோ, எந்தெந்த வழியிலலாம் தப்பு பண்ணுறானோ, எப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறானோ, அவனெல்லாம் சேஃபாக கொண்டு போய் அவன் ஜாலியாக அந்த சரணாயகத்தில் வாழலாம். அது மட்டும்தான் அந்த சரணாயகம். இன்னைக்கு அந்த உண்மையில் அந்த பாட்டிக்கு ஊர்காரங்க பாராட்டி விழா எடுக்கணும். ஊர் இதை கேட்கணும். ஐயா, ஒரு கூட்டு வல்லுறவு பண்ணவங்களை செயலேருந்து ரிலீஸ் பண்ணப்போ ஊரே மாலை மரியாதை போட்டு வரவேற்குது. ஊரே வரவேற்குது, கொண்டாடுது. ஊர் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுது. அவங்க அந்த வேலையை பார்க்குறப்ப நம்ம இந்த வேலையை பார்க்குறதுல என்ன தப்பு? அதில் என்ன தப்பு? எல்லாருக்கும் அதை நினைப்பண்ணும்ல. முதல்ல ஒன்று கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டா பாதிக்கப்பட்டவன் அவன் ஜெயிலேருந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவனை பண்ணலாம். அதுக்கு வழக்கு கிடையாது. கொண்டு வாங்க. 4 வயசு குழந்தைய பண்ணவனுக்கு கூட்டி போய் வச்சு நடையாக நடந்து கோர்ட்டுக்கு நடந்து கேஸு நடத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு தீர்ப்பு கொண்டாந்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பியல. அப்படியே தண்டனை கொடுத்தா என்ன கொடுப்பிய? 7 வருஷம் 8 வருஷம் நினப்பு உள்ளுக்குள்ளே வரக்கூடாது சார். தண்டனை அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் தண்டனை. இல்லைன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் மசாஜ். அவன் ஒரு 6-7 வருஷம் வேலை செய்ய வேண்டாம், சாரியாக உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு தூங்கலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட ஆட்கள் அந்த குழந்தையோட அந்த உள்ளுக்குள்ளே அந்த ட்ராமாவை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? வளர அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிய ஆரம்பிக்கும்ல. அந்த குழந்தை தைரியமாக இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியுமா? யாரை பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு பயமாக இருக்குமா இருக்காதா? ஆனால் இந்த சேதி அந்த குழந்தைக்கு என்ன ஆறுதல் தரும்? ஒருத்தன் என்னை பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுட்டான். ஆனால் அவனை இந்த சட்டம் சல்லியாக நொறுக்கிருச்சு. பதிலுக்கு அவனோட உசுரை பறிச்சிருச்சு. அந்த தைரியத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்ல. அப்போ தானே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் வரும். நம்ம பிள்ளைய இந்த மாதிரி பண்ண, அதாவது நீங்கள் நடந்ததை திரும்ப சரி செய்ய முடியாது, ஆனால் நடந்ததை சமன் செய்யலாம்ல. எதுக்கு சட்டம் இருக்குது? எல்லாத்தையும் பாதுகாக்கத்தானே. இப்போ அந்த பாட்டியை கூட்டி போய் விசாரணை, கேஸ் நடக்காமல் இருக்குமா? இப்போ என்ன பண்ண சொல்கிறியா? வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்களா? இல்லை அவன்கிட்ட போயிட்டு கண்ணுக்கு முன்னாடி இன்னும் மண்ணை வாரி இறச்சிட்டு சாபை விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? அப்படி பண்ண எல்லாம் சரியாக போயிடுமா? எதுக்கு அந்த பாட்டியை விசாரணையை கூட்டிகிட்டு போகணும்? அந்த பாட்டி என்ன தப்பு பண்ணுச்சு? பதில் சொல்ல. அந்த பாட்டி என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த குழந்தை இப்போ வெளியில் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த குழந்தைய அப்படியே படுக்க போட்டு வச்சுருக்கணுமா? அந்த பிள்ளை வழியில் துடிக்கிறத பார்க்குறப்ப எவ்வளோ பேர் மனசு வலிக்கும்? உண்மையில் அது எவ்வளோ தூரம் கொண்டு போய் நிற்பாடு தெரியுமா? குற்ற உணர்ச்சியில் கொண்டு. இப்போ அந்த பாட்டி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இனிமேல் அந்த பாட்டி சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, ஒழுங்காக வெட்டாமல் விட்டுட்டோமே, தப்பிச்சிட்டானே அப்படின்ற அந்த ஒரே ஒரு கவலை தான் அந்த பாட்டியை உள்ளுக்குள்ளே போட்டு உழுக்குமே தவிர, பேட்டியை பார்க்கும்போது அந்த பேட்டிகிட்ட சொல்லி வளர்க்கும். அந்த பேட்டி வளர்கிறப்ப அவங்க வீட்லேயும் சொல்லி வளர்ப்பாங்க, உன் பாட்டி தான் உனக்கு குலசாமி. நெசமா அதெல்லாம் செய்வாங்கல்ல, நடந்ததெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த குழந்தை அந்த பெருமையாக வெளியில் சொல்லல. வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டி ஓட ஒருத்தர் நடு ரோட்டில் என் மேலே கை வச்சான்ற ஒரு காலத்தில், அது எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங் சார். தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இது தற்காப்பு கூட கிடையாது. இது சட்டம். இது சர்க்கார் பண்ண வேண்டியது, சட்டம் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த சட்டம் தான் எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீங்கள் இங்கே ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க, அவன் அங்கே போயிட்டு அதை மேலே இருக்கவன் போயிட்டு அதை உடச்சிடுவான், அதுக்கு மேலே இருக்கவன் போயிட்டு கேஸையே ஸ்குவாஷ் பண்ணுவான். அதெல்லாம் இங்கே நடந்திருக்கு சார். அவ்வளவு சம்பவமும் இங்கே நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசாமல் உட்கார்ந்துருக்குற எல்லோரும்.
ஒன்றுமே இல்லை, ஆதாரம் இல்லைன்னு ஒட்டு மொத்தமாக ஆளை வெளியில் விட்டுருக்காங்க. போரில் ஒரு 6 வயசு குழந்தை நடந்துச்சு, இங்கே தண்டனை கொடுத்தாச்சு. அவன் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு கேஸே இல்லாமல் ஆக்கிட்டான். கேஸே இல்லாமல் அவன் பண்ண 1 கொலை இல்லை 2 கொலை. பெத்த அம்மாவையும் சேர்த்து கொண்டிருக்கான். கூட அவங்க அப்பவாத நியாயம் என்ன பண்ணும்? இந்த குடும்பம் வெளியில் இருக்கிறது ஊருக்கு கேடு. இந்த மாதிரி குடும்பங்கள் வெளியில் ஒட்டுமொத்தமாக தூக்கி வச்சதான்னு சார் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் எப்போ நாங்கள் உட்காந்து வருஷ கணக்காக காத்துக்கிட்டு இருப்போம், நீங்கள் ஆடி அசைஞ்சு ஆராய்ஞ்சு 5-6 பேர் மாற்றி அதுக்கப்புறம் அந்த கேஸுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுவீங்க. அதுக்கடையில் அவனே செத்து போனான். வழக்கு நடந்துட்டு இருக்கப்போ இடையில செத்து போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடச்சிது? கண்ணுக்கு முன்னாடி இம்மீடியட்டாக எல்லாம் கிடச்சாதான். இப்போ உடனுக்குடனே இப்போ ஆர்டர் பண்ணால் உடனே டெலிவரி வருது இல்லை, தப்பு செஞ்சால் உடனே தீர்ப்பு வரணும். அப்படி வந்தாத்தான் அடங்குவாங்க. வரல அப்படின்னா இந்த மாதிரி அருவாளாக ஆளுக்கு எடுத்துக்கிட்டு சுற்றுனாத்தான் அடங்குவாங்க, இல்லாட்டி அவங்க அடங்க மாட்டாங்க. அவ்வளோ.